ஹாய் கைஸ். நவம்பர் 26ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல என்ன நடந்தது? நெக்ஸ்ட் ஹியரிங் எப்போ வரும்? ஃபைனல் டிசிஷன் எப்போ வரும்? இதெல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். அப்புறம் சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஏன் வீடியோ போடலன்னு. 26ஆம் தேதி ஹியரிங் முழுசா நடக்கல. அது ஃபுல்லா நடந்ததுக்கு அப்புறம் வீடியோ போடலாம்னு இருந்தேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, இந்த வீடியோ பார்க்கும்போது ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு ஹைப் கொடுங்க. இது நம்ம சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நவம்பர் 4ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ட அடுத்த ஹியரிங்க்கு முன்னாடி ரிப்ளை கொடுக்க சொன்னாங்க. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் கரெக்ட்டா 26ஆம் தேதி ஹியரிங்ல தான் சப்மிட் பண்ணாங்க. சரி, அதுல அப்படி என்னதான் இருக்கு? இந்த அஃபிடேவிட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன மெயின் ரீசன்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இல்லீகல் டெரர் ஃபண்டிங், நெக்ஸ்ட் மணி லாண்டரிங், அப்புறம் சூசைட்ஸ். இததான் ஆன்லைன் கேமிங் வில் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாங்க. இப்போ இடி நிறைய கேமிங் கம்பெனிஸ்ல ரைட் பண்ணும்போது கிரிப்டோ வேலட்ஸ், இல்லீகல் ஃபண்டிங் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் மாட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அதையும் இந்த அஃபிடேவிட்ல ஆட் பண்ணிருக்காங்க. இந்த அஃபிடேவிட் சப்மிட் பண்ணதெல்லாம் நவம்பர் 26ஆம் தேதி தான். இந்த ஹியரிங் நடக்கும்போது கேமிங் சைட் லாயர் இந்த ஹியரிங்க்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுங்கன்னு ஜட்ஜஸ் கிட்ட கேட்டிருக்காரு. ஆனா ஜட்ஜஸ் எங்களுக்கு எல்லா கேஸும் ஒண்ணுதான் சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த அஃபிடேவிட்ல இருக்க எல்லாத்துக்கும் எங்க கிட்ட ப்ரூஃப்ஸ் இருக்குன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாங்க. தேவைப்பட்டா அந்த ப்ரூஃப்ஸையும் சப்மிட் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அப்புறம் ஜட்ஜஸ் இந்த கேஸை ஈவினிங்க்கு தள்ளி வச்சாங்க. ஈவினிங் இந்த கேஸ்க்கு டைம் இல்லாதனால அப்படியே தள்ளி போச்சு. இது நேத்து நவம்பர் 26ஆம் தேதி கூட நடக்கல. நேத்தும் டைம் இல்ல. நெக்ஸ்ட் ஹியரிங் டிசம்பர் 4ஆம் தேதின்னு சோஷியல் மீடியால நியூஸ் போயிட்டு இருக்கு. அத பத்தி சரியான டீடைல்ஸ் எனக்கு கிடைக்கல. கிடைச்சா அப்டேட் பண்றேன். சரி, நெக்ஸ்ட் ஃபைனல் ஹியரிங் எப்போ வரும்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கைஸ். கிரிக்கெட் மேட்சஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி ஃபேண்டசி டீம்ஸ் அண்ட் அனாலிசிஸ் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த ஃபைனல் ஹியரிங் எப்பதான் வரும்? எல்லாருக்குமே இதுதான் தேவை. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு வேற சில விஷயத்த பார்க்கணும். இப்போ கவர்மெண்ட் சப்மிட் பண்ண அஃபிடேவிட்ல நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. இதுல ரொம்ப பெரிய விஷயம் டெரர் ஃபண்டிங். இத சுப்ரீம் கோர்ட் சின்ன விஷயமா எடுத்துக்கவே மாட்டாங்க. கவர்மெண்ட்டும் சில ப்ரூஃப்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் இந்த கேஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ்லாம் கொடுக்கல. அதனால ஃபைனல் ஹியரிங் உடனடியா வராது. ஒவ்வொரு ஹியரிங்லயும் ஒரு ஆர்குமெண்ட் நடக்கும். ஒருவேளை கவர்மெண்ட் இந்த ப்ரூஃப்ஸை சப்மிட் பண்ணாலும், இது எந்த ஆப்ஸ் மூலமா நடந்தது, எப்போ எப்படி நடந்தது, இது கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்ட் ஆப்பா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதனால கண்டிப்பா ஃபைனல் டிசிஷன் இப்ப எதிர்பார்க்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு 2026ல தான் வரும். நவம்பர் 26ல நடந்த ஹியரிங் வச்சு தான் இதை சொல்றேன். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். ஃபேண்டசியை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. அது எப்படி இருந்தாலும் கண்டிப்பா வரும். ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஆன்லைன் கேமிங் பில்லுக்கும் என்ன நடக்கும்னு இனிமே தான் தெரியும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்டேட் வந்த உடனே சொல்றேன். இன்னும் இந்த கேஸ்ல ஆர்குமெண்ட்டே முழுசா ஸ்டார்ட் பண்ணல. நிறைய ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபைனல் டிசிஷன் வரும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.